அந்த குப்பை இது இடம் இருக்குல்ல, சரி கிட்டத்தட்ட நம்ம இடம் வந்துடுச்சு. லேண்டிங் ஆக போகிறோம் இப்போ. ரைட், வடித்துறையில் நிறுத்திடுவாங்க. வெயிலில் வந்தது பெரிய இதாச்சு. நீருக்காக தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு போச்சு. மேலே எழுதிச்சு. போட்டிங் எல்லாத்துக்கும் 5000 ஒரு ஆளுக்கு வாங்கினா. ஆற்றுல அலையெல்லாம் கிடையாது. அது ஏதாவது போட் வந்தால் அந்த தண்ணி அதனால் அசைஞ்சு வரலாம். மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கடல் அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க, வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம போகிற மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். கடல் பக்கத்தில் இருக்குன்னு ஒரு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். இப்போ அவரை பார்த்தா தெரியும், பக்கத்தில் மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது. நம்ம அந்த போகிற மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கோம். கடல் அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த ரோட்டுக்கு அங்கே. சரி, கடல் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு. இங்கே இன்னொரு நிறைய வழிகள் இருக்கு. ரோடு போதில் ஒரு வண்டி போகுது. பாதை, ஆற்று பாதைகள் எல்லாம் நம்ம கிராமத்து சாலைகள் மாதிரி விரிஞ்சு போகுது. இங்கேருந்து பார்த்தாலே கடற்கரை கண்ணு தெரியுது. அந்த இடத்துல நிறைய போட்டெல்லாம் தெரியுது. போட்டெல்லாம் ஃபைனலாக சென்றடையும் இடங்களாகலாம் இங்கேருந்து பார்த்தாலே கடற்கரை லேசாக கண்ணுக்கு தெரியுது. பாருங்கள், நாங்கள் இங்கே வரும்போது ஒரு 12 மணிக்கு இருக்கும் போல் தோணுது. பயங்கர வெயிலாக இருக்குது, நல்ல வெயில். கேரளா வந்து நல்ல வெயில் தான். மரம் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ தெரியாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு 3 o'clock அந்த டைமில் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். 3 to 5 அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 2 hours இல்லை 4 to 6 o'clock வரை இருப்பாங்களான்னு தெரியல. 6 o'clock வரை இருக்க சான்ஸ் உண்டு. இங்கே 7 மணி ஆகுது இருட்டுறதுக்கு. சம்மரம் ஸ்ட்ராபெரியா, நீர் காக்கையா எங்கே இருக்கு? இதை தான் மாற்றுன்னு சொன்னா, நீர் காக்கையா? ஓகே ஓகே. அது வீடியோவில் தெரியுமா இல்லைன்னு தெரில. நீர் காக்கை இறைச்சி சாப்பிடுமா யாராவது? பழைய காலத்தால் சாப்பிடல, பழைய காலத்துலலாம் சாப்பிடும். இப்போ யாரும், இப்போ சிக்கன் மட்டன் தான். பழைய காலத்தில் காக்காய், கொக்கு, உடும்பு, பன்னி எல்லாம் சாப்பிடும். இது என்ன ஒரு ஹோர்டிங்ஸ் எல்லாம் விழுந்து கிடக்குது. அது பீச்சா? அந்த மண்ணு தெரியுது. ஓகே, அந்த மண்ணு தெரியுதுல, அதுதான் பீச். இங்கேருந்து பார்த்தாலே ஆறு கடலில் கலக்கிற மாதிரி தெரியுது. ஆறில் நீரோட்டம் நிறைய இருந்தால் கடலில் கலக்குது, கலக்காது. நிறைய சூப்பர் போட்ஸ் எல்லாம் போகுது. கொஞ்சம் வெயில் கிராமத்தை மேலே இதை வச்சுருக்காங்க.
இருந்தாலும் வெயில் நல்லா இருக்குது. கடல் மணலும் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அப்படியே நீங்கள் வெயில் பிரச்சனை இல்லைன்னு வந்தாலும் தொப்பி, கூலிங் கிளாஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்க, கேமராவில் பார்க்க, நேரில் பார்க்க விட சூப்பராக இருக்குது. அங்கே மணல் கெட்டு தெரியுது, அது லைட்டாக பாலைவனம் மாதிரி தெரியுது. மற்றபடி பார்த்தா இது சூப்பராக இருக்குது. போட்டெல்லாம் ஒரு போட்டிங் சூப்பராக இருக்குது. ஒட்டக சவாரி, கடல் மண்ணை பாலைவனம் மண்ணு நினைச்சு ஒட்டக சவாரி வேறு. ஒட்டகத்தை கொண்டு வச்சுருக்கானுங்க. ஒட்டக ரைடுக்கு இங்கே ஒருத்தர் ரெடி ஆகிட்டான். ஓகே ஓகே. ஒட்டகம் இதை பாலைவன மண்ணுன்னு நினச்சி ஏமாந்துருக்கோம். காலையில் சாப்பிட்டாச்சு. இப்போ நான் லேட்டாக தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டாச்சு. தண்ணி பாட்டில் வாங்கினா நல்லா இருக்கு. தண்ணி பாட்டில் இங்கே கிடைக்குங்களா? சரி. ஒட்டகண்டா சவாரி போகலாம் இல்லை? அதில் 2 பேர் போகலாம். ஓகே. ஒட்டகண்டா சில மாதிரி இருக்கா? இருக்கட்டு. ஒட்டக சவாரி, கடல் மண்ணை பாலைவனம் மண்ணு நினைச்சு ஒட்டக சவாரி வேறு. ஒட்டகத்தை கொண்டு வச்சுருக்கானுங்க. ஒட்டக ரைடுக்கு இங்கே ஒருத்தர் ரெடி ஆகிட்டான். ஓகே ஓகே. ஒட்டகம் இதை பாலைவன மண்ணுன்னு நினச்சி ஏமாந்துருக்கோம். காலையில் சாப்பிட்டாச்சு. இப்போ நான் லேட்டாக தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டாச்சு. தண்ணி பாட்டில் வாங்கினா நல்லா இருக்கு. தண்ணி பாட்டில் இங்கே கிடைக்குங்களா? சரி. ஒட்டகண்டா சவாரி போகலாம் இல்லை? அதில் 2 பேர் போகலாம். ஓகே. ஒட்டகண்டா சில மாதிரி இருக்கா? இருக்கட்டு. எட்கார் வீடா கோயிலா? அது என்னது கோயிலா பள்ளியா? ரிசோர்ட்டா? அதெல்லாம் ரிசோர்ட். ஓகே சூப்பர். இங்கே குளிப்பாங்களா? போட்ல வந்து குளிச்சுட்டு எல்லாம் தொடச்சிட்டு இங்கே போயிட்டு பீச்சில் என்ன குளிக்கணும் போய் குளிடா. சட்டை இல்லைன்னா என்ன? கொஞ்ச நேரம் சட்டை கலத்து பண்ணு வேறுபாடியாயிரு. சரி சரி. இதில் இறங்கின தண்ணியில் இறங்கி நடக்கணுமா? சரி சரி. ஓகே ஓகே. இதுதான் பூவார் பீச்சில். அப்படியா? வண்டியை நிறுத்தியாச்சா? தரையில் தரை இறங்கி பீச்சுக்கு போக போகிறோம். கால் நினையாம இறக்கு வர பார்க்கலாம். லேண்ட்ல இறங்கினோடனே காக்காவை மாறும் தெரியுமா? இழுக்கும் போது 7 ஐலசா பண்ண தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பின்ன பாருங்க. எதுக்கு கொஞ்சம் ஒட்டக சவாரி போறியா? ஒட்டக சவாரியா? சரி போகலாம். கண்ணாடி கூட சரியாக மொபைல் தெரியல. ஒட்டகம் போயிட்டே இருக்கு சவாரிக்கு. ஒட்டகம் வெயிலில் நாக்குதல் மாதிரி இருந்தால் தான் நான் ஏறவே இல்லை. அந்த காலை மழைக்கு எடுத்து போட்டுட்டு இருந்தேன். குதிரை 100 ரூபா, ஒட்டகம் 200 ரூபா. என்ன பிளே கிரவுண்டா? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பக்கத்தில் இருக்கோம். கொல்லங்கோடு, பொலியூர் எல்லாம்
கொல்லங்கோடு பொலியூரெல்லாம் பக்கத்தில் இருக்கான். அது நீரோடி பக்கத்தில் இருக்க கொல்லங்கோடான்னு கேட்டது. ஆமாம், நீரோடி தான் கன்னியாகுமரிக்கு பார்டர். கன்னியாகுமரி மாவட்டத்தை பக்கத்தில் இருக்கும். இதே வீடியோ ஆல்ரெடி ஒரு வாட்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கிளியரில் என்னங்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதுதான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இது இன்னொரு வாட்டி போஸ்ட் பண்ணேன். இதை பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து நம்ம திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். அங்கே இருந்து நூறு மால் போகலாம். ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது வாங்க சொல்லி கூப்பிட்டு வந்தார். அவர் நல்ல தூரம், ஒரு நாளைக்கு அவருக்கு 1000 ரூபாய். நல்ல தூரம் வந்து இந்த பக்கம் வந்தார். இந்த கோவளம் பீச் மாதிரி இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்குது. இப்போ பார்த்தா இந்த போட் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கொல்லங்கோடு நீரோடிக்கெல்லாம் பக்கம்னு சொல்கிறாரு. நீரோடி தான் கர்நாடகா பார்டர். கிட்டத்தட்ட நம்மளை திருப்பியும் கன்னியாகுமரி பார்டரில் கொண்டு விட்டுட்டாங்க. நேரத்தில் நீர்க்காக்க நீர்காக எங்கே இருக்கு? அதில் பாருங்க, இந்த புத்தி ஒரு நீர்காக்க இருக்கு. தெரியுதா? என்ன சொல்லுங்க? அந்த கொக்கு கலத்த மாதிரி வாயும் நீர்க்காக எல்லாம் கம்பளை யாரு இருக்கு. கழுத்து கழுத்து இதுக்கு மட்டும் கழுத்து நம்ம குர்ன்னு ஒரு இது மட்டும் போகல. கண்ணை மூடு கொத்தாவும். கண்ணை முடிச்சு கொத்த வாருங்க இருக்கும். நீர்க்காக்கா பறக்கும் போது என்ன மாதிரி ஈக்கள் கழுத்தை கீழே நீக்குது. அதே மாதிரியே பறக்குது. பறக்க முடியுமா? பறக்க முடியும். சிறை இருக்கு பாக்கட்டு. அப்போ வார்த்தை பறக்க முடியாது. பார்த்து கொஞ்சம் தூரம் பறக்கும். அது வெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் பறக்க கஷ்டம். இது வேற ஒரு மொபைல் இருக்குது. ஸ்டோரேஜ் பிரச்சனை. அந்த மொபைல் வந்து அதை கிளியர் இல்லை. ஆனால் அது ஏற்கனவே நான் யூடியூப்பில் போட்டது இன்னும் கிளியர் இல்லை. அதுக்காக ஃப்ரெண்டை காப்பி வந்து அதனால் நான் இப்போ ஸ்டேர் கொடுத்து பண்ணுறேன். இதே குவாலிட்டி அந்த ஃபோன் குவாலிட்டியாக கிடைக்குமான்னு பார்க்கணும். ஃபோட்டோலாம் கிட்டத்தட்ட ரேஸ் மாதிரி போட்டுருக்காங்க. பக்கத்தில் சின்ன சின்ன வெள்ளத்தில் எல்லாம் கம்பை உள்ளே தள்ளி வந்தாங்க. அதெல்லாம் அது மணல் ஆற்றில் மணல் எடுக்கும். அந்த மாதிரி வண்டியெல்லாம் நான் தேங்காய்பட்டினம் இதில் எல்லாம் பார்த்துருக்கேன். அது இப்போ மணல் எடுக்கிறதுல பிரச்சனை வந்து எல்லாம் நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் மற்றபடி இப்போ ரேஸ் போட்டு நல்லா பச்சை பேருந்து இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு ஏவியன் சேனலில் ஒரு இரும்பு பாலம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு கிராஸ் பண்ணது, நம்ம போட்டும் கிராஸ் பண்ண போகுது. இதே மாதிரி தேங்காய்பட்டினம் பாலத்தில் இரமந்தரை இணைக்க ஒரு பாலம் 30 வருஷமாக கோரிக்கை இருக்குது. இப்போ தான் போட தொடங்கியிருக்காங்க. நான் அங்கே இப்போ வீடியோ எடுத்து போடலாம். ஒவ்வொரு போட்டிங்கில் ரயில் தூங்கிடுச்சு. அதனால் முடியெல்லாம் பறந்து காற்றில் அடிச்சு எடுத்து விழுந்துட்டாங்க. அப்புறமா நம்ம டிரைவர் பின்னாடி சொல்லுவார். அவரும் ஒரு டீசெண்டான இந்த மாதிரி நல்ல டிரைவர்னால் இந்த கம்பெனி ஷூட்டிங் நல்லது. ஸ்டோரேஜ் காலத்தையும் தாண்டி இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வந்திருக்கான் அங்கே திரும்பவும் கன்னியாகுமரி வந்திருக்கான். நம்ம போகிறப்ப அதோட பக்கம் பஸ்ஸில் திரும்பவும் இங்கே ரிட்டர்ன் பேக் வந்துட்டுருக்கோம். வழியில் பார்த்தா அந்த வேறு ரூட், அந்த போன ரூட் இல்லாமல் வேறு ரூட் பார்த்துருக்கோம். நிறைய போட்ஸ் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ரேஸ் பண்ணி இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கேமரா வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வேறு கேமரா வந்து அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கிறது சூப்பராகவே இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டில் இருக்குது. நம்ம கண்ணில் நம்ம தலையிலையும் சிலைக்கு இறச்சி அந்த கைதறியை கட்டி வச்சுக்கோம். அந்த மாதிரி ரோடு நம்ம கிராமத்து சாலைகள் மாதிரி அந்த சாலைகள் வளர்ந்து எடுக்க போகிறதுக்கும் வளர்ந்து போகுது. வழியில் நிறைய இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இண்டக்ஷன் ஹோட்டல்கள் எல்லாம் பார்த்து பாவி கரையிலும் பாவி தண்ணியும் ஒரு பாலம் வருது. அந்த பாலத்துக்கு அடியில் இது போகிறோம். காற்று சூப்பராக கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கோம். உச்சி வெயிலில் வந்தது பெரியதாச்சு. நீருக்காக தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு போச்சு. வேலை எழுதிச்சு. நீருக்காக தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சு போன சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நிறைய கைவிடப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது.
சூப்பராக அப்படியே தண்ணி நடந்துட்டு போகுது. தமிழ்நாட்டில் தேங்காய் பண்ண இதே மாதிரி வைக்கலாம். இதோட வைக்கல எனக்கு ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு. தங்கி இருந்த போட்டிங் எல்லாத்துக்கும் 5000 ஒரு நாளைக்கு வந்து நம்ம வாங்கலாம். நம்ம போட்டு வெளியில் இன்ஜின் ரிப்பேர் என்ன பண்ண குழம்பு வர்றதுக்கு குழம்பு எல்லாம் வச்சுருக்காங்க, டிக்கெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. தண்ணியில் துளைத்து வர்றதுனால அதுக்கு வேறு குழம்பு இந்த லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. கொஞ்சம் எங்கே போட்டு மேலே போட மீண்டும் ஒரு ஃப்ரிட்ஜ் வருது. ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி பொருள் செலவு இல்லாமல் கேட்கலாம். 2 சைட்லையும் இது கேட்டுட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் 2 சைட்லையும் கொஞ்சம் இது போட்டு நூற்றுக்கணக்கான கோடி போடாமல் 2 சைட்லையும் ஒரு சின்ன பாலம் கேட்டுட்டு இந்த இது கம்பி பாலம் போடணும். போகிற வழியில் ஒரு கட்டுமரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வள்ளம் ஸ்டைலில் உள்ள கட்டுமரம். முன்னாடி உள்ள கட்டுமரம்லாம் ஒரு 3 பெரிய துண்டை கட்டி வச்சுருப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் கட்டுமரம். அதான் ஆங்கிலத்தில் கட்ட மரம் சொன்னாங்க. இப்போ பார்த்தா இந்த மாதிரி ஃபைபர் கட்ட மரம் பனி பட்டணக்காடு. இப்போ போகிறதுக்கு வழியே இல்லை போல தோணும். ஒரு சின்ன பாவை தோணும். சீலாந்தியாக தண்ணி நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. திரும்ப மாங்க்ரோவுக்குள்ளே வந்துட்டோம். திரும்ப தலையில் அடிக்க பார்த்துக்க அவனை தலையை. போகும்போது வேறு வழியாக போகிறாங்க. இந்த ஏரியா கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்குது. போட்டிங்குக்கு கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. கோகோனட்ஸ் இருக்குது. அப்படியே ஒரு தண்ணியில் தெளிந்த தண்ணியில் போகிற மாதிரி இருக்குது. அது நம்ம முன்னாடி போகிற போட்டு தான். ஒரு சின்ன போட்டு ஒரு மேலே ஒரு என்ஜின் இதை வச்சு விட்டு கரெக்டாக நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் கடலூரில் ஏதோ ஒரு மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இந்த மாதிரி போட்டிங் இருக்குதா கேள்விப்பட்டிருக்கேன். நான் வேளாங்கண்ணி போனப்போ ஒரு வாட்டி போகலாம்னு ட்ரை பண்ணேன். ஆனால் போக முடியல. பாதையை பாருங்கள், வளைஞ்சு நெளிஞ்சு ஸ்லோ பண்ணி சூப்பராக போகிறாங்க. அப்படியே அங்கே உள்ள போகுது. இந்த போட்டு யாராவது தெரியாத போட் டிரைவர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. முன்னாடி போகிற போட்டை ஃபாலோ பண்ணி போகலாம். நிறைய தட்டு முட்டு வந்துட்டுருக்கு. மேலே எல்லாம் பரப்போகுது. இந்த கம்பெல்லாம் முன்னால் தொங்குது. வண்டி ஆஃப் பண்ண மாதிரி வந்துட்டோம் ஸ்லோவாச்சு.
வண்டி தட்டி முட்டு கிடக்கா. ஆனால் வண்டி மாட்டியோ கிளாஸ் ஆச்சு. கிளாஸ் இங்கே ஒரு கம்பு குத்தக்கூடாது. கொஞ்சம் அட்வென்ச்சர் தான். மேலே ஒரு தென்னை மரம் வேறு விழுந்துக்கிறாரு. பிடிக்காம போகணும். கொஞ்சம் அட்வென்ச்சர் டூராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன அட்வென்ச்சர் டூர் மட்டும் இல்லை. இங்கே ரோட்டில் டிராஃபிக் ஜாம் இருக்கிற மாதிரி இங்கே போட்டுகளுக்கு கேனலில் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. மறுபடி கொஞ்சம் இங்கே நம்ம வந்த ரோட்டில் இது வேறு இருக்குது. இதை க்ளோஸ் ஆகிருக்கு. பாதை இருக்கான்னு நமக்கு சந்தேகம் வருது. பக்கத்தில் போகும்போது ஏதாவது ஒரு கண்டுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாதை இருக்குது. அது வழியாக தான் நம்ம போயிட்டு. இப்போ இந்த பாதைங்க அந்த போட்டு பக்கத்தில் வரும்போது அந்த பாதை போய் நம்ம இருட்டாக சின்ன இருட்டாக உள்ளே போனால் வெளிச்சம் லைட்டு தெரியும். போட்டு உடஞ்சி நினைஞ்சு போகிறதெல்லாம் சவுண்டை கட்டணும். நேச்சுரல் சவுண்ட் இருக்கிறது அப்படியே வருது. பாதையெல்லாம் அப்படியே தான் உடஞ்சி நெறிஞ்சு போகும். நிறையா கரங்கி புரிஞ்சு போகும். கரங்கி போகும். போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. பச்சை பசங்க இது ஒரு சின்ன ஒரு என்னது புல் குண்டு மாதிரி வாய்க்கால் ஓரத்தில் ரெண்டில் போட் வந்து அப்படியே நல்லா கண்ணுக்கு கொஞ்சம் பச்சை பசையெல்லாம் இருக்குது. நல்லா இது கொஞ்சம் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அது சாப்பாடு கிடைக்கிறதுனால எனக்கு நேரம் இதெல்லாம் மேங்கோ சாப்பிட்டு இண்டக்ஷன் போட்டு இதெல்லாம் சாப்பிட்டா காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணலாம். போர்டிங் ட்ரிப்பை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்களே அட்வைஸ் பண்ணாங்க. பண்ணணும். அது அப்லோட் ஆகுதா பாரு. தென்னை மரம் வேறு இடிக்காமல் இருக்கும். நிறைய வளர்ந்துருக்கலாம். இல்லை இன்னொரு 3 இருந்திருந்தா நல்லா இருந்தது. ஷேர் பண்ணிடுவோம். இப்போ நாங்கள் 3 இயர் வந்தோம் 4500 இதோட இன்னும் 3 இயர் வந்தால் கூட பைசா வாங்குவாங்களா? எங்கே கூட உள்ளவங்க நாங்கள் சேர்ந்து 6 பேராக வந்தால் கூட வாங்குவாங்க. சரிங்க. சேர்ந்து வாங்குறது என்ன